This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VVM சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரைக்கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரைக்கீரையும் சிறுபருப்பும் சேர்த்து நான் இன்றைக்கி கடையல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். நமக்கு சாதத்தோடு பரவி சாப்பிட ரொம்ப அற்புதமாக இருக்கும். சத்துக்கள் அதிகமாக அடக்கி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா VVM சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் அரைக்கீரை 1/4 கிலோ அரைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த தண்டு பூ இதெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு சுத்தமாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இலையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொழுந்து தண்டாக இருந்தால் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அது நம்மளுக்கு வெந்து நல்லா கரைஞ்சிரும். இப்போ இதில் கீரையை நம்ம கழுவி எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து நல்லா இதமே கழுவி எடுத்துக்கோங்க. எப்படி அதில் மண் தூசி எப்படி இருக்கும், நல்லா கழுவி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அது பருப்பை நம்ம நல்லா கழுவிட்டு இந்த கீரையோடு சேர்த்து இதையும் வேக வச்சுக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி போல் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம். இதை அப்படியே கீரையோட சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அவ்வளோத்து நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ கலந்து விடும்போது தான் நல்லா கரெக்டாக இருக்கும். முதல்ல கீரை நம்மளுக்கு அப்படியே நிற்கும் மேலே வர. இப்போ கீரை நல்லா வெந்து கீழே வந்துருச்சு. இப்போ நம்ம கலந்து விடும்போது நல்லாயிருக்கும். இனிமே எல்லாம் நல்லா வெந்து வரும். கலந்து விட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஓரளவு பருப்பு கொஞ்சம் வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி இதோட சேர்த்து இதே நல்லா லைட்டாக கலந்து விட்டுவிடுவோம். சும்மா லைட்டாக மேலாட்டு இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவு கலந்தால் போதும். இப்போ அதை அப்படி நம்ம மூடி போட்டு இதையும் வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு, வெந்து வந்திருக்கு. அந்த பருப்புமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் பழையபடி கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி அவ்வளவுதான். கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கடைஞ்சி எடுக்கணும். ஒரு மத்து எடுத்து இதே மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம், தக்காளி, பருப்பு, கீரை எல்லாமே சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதில் நம்ம ஒரு தாளிப்பு சேர்க்கணும். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கூடவே 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலைக்கு முன்னாடி நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கணும். ஏன்னா முதல்ல கருவேப்பிலை சேர்த்தோம்னா டப்பு டப்புன்னு வெடிக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போது இதை தாளிப்பை நம்ம கீரையோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே கலந்து விட்டுக்கிடுவோம். கீரையில் இதை அப்படியே கலந்து விட்டுக்கிடுவோம். இந்த தாளிப்பு தான் இந்த கீரைக்கு ரொம்ப சுவையை கொடுக்கும். மறக்காமல் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதில் சிறுபருப்பு சேர்த்துருக்கனால இன்னும் சுவை கூட அதிகமாக இருக்கும்.
இதை வந்து நம்ம வெறும் சாதத்தில் இதை போட்டு விரவி சாப்பிட்லாம். இதுக்கு நம்ம கூட்டுக்கோ இல்லை தொட்டுக்கிறதுக்கோ குழம்போ எதுவுமே தேவைப்படாது. இந்த கீரையை மட்டும் வச்சுமே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.